ஹாய் கைஸ், இன்னைக்கு என்ன பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா அகமதாபாத்தில் நடந்த ஃப்ளைட் இன்சிடென்ட் பற்றி தான். அகமதாபாத்தில் இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடக்கும் யாரும் எதிர்பார்க்கல. அதாவது என்ன சொல்கிறது, சர்தார் பட்டேல் விமான நிலையத்தில் இருந்து புறப்பட்ட விமானம் எவ்வளோ பெரிய இன்சிடென்ட். இதை இப்போ நினச்சாலும் நெஞ்சம் பதப்பதற்கு. அந்த ஃப்ளைட்டு ஆன் ஆகி கரெக்டாக 30 செகண்ட்ஸில் ஒரு மெடிக்கல் காலேஜில் போய் சொருகி ஃப்ளைட்டில் இருந்த 241 பேர் பலியாக இருக்காங்க. அதில் ஒரே ஒருத்தர் மட்டும் பொழைச்சிருக்காரு, லெவல் ஏ அப்படிங்கிற எமர்ஜென்சி எக்ஸிட் சீட்டில் இருந்தவர். அது மட்டும் இல்லாமல் அங்கே போய் சொருகுன இடத்த இருந்த மெடிக்கல் காலேஜில் 23 ஸ்டூடெண்ட்ஸ் பலியாகியிருக்காங்க. எவ்வளோ கஷ்டமான விஷயம்னு யோசிச்சு பாருங்க. அந்த ஃப்ளைட்டில் போனவங்க உயிர் இழக்கணும்னா ஃப்ளைட்டோட டிஃபால்ட்னால, இறைவனோட விதினால. ஆனால் இறைவன் எந்தளவுக்கு பிளான் பண்ணி 23 மெடிக்கல் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க யோசிச்சு பாருங்க. மெரிட்டில் பாஸ் பண்ணி அவ்வளோ கஷ்டப்பட்டு, அவ்வளோ உருக்கமான ஒரு விஷயம். இந்த மாதிரி ஒரு விஷயம் நெஞ்சு பதக்க வைக்கும். அடுத்த நிமிஷம் நிச்சயம் இல்லாத வாழ்க்கை. முடிஞ்ச அளவு எல்லாரையும் சந்தோஷப்படுத்துங்க அப்படின்னு விஜய் சொன்ன டைலாக்கும் இப்போ நடந்துகிட்டு இருக்க இன்சிடெண்ட்டும் யோசித்து பார்த்தா எதையுமே பேசு பொருளாக பேச முடியல. மனிதர்களாக பிறந்த ஒவ்வொருவருக்கும் ஆசை இருக்குது. அந்த ஃப்ளைட்டில் போன ஒரு டாக்டர் ஃபேமிலி, அதாவது அவர் லண்டனில் ஆல்ரெடி ஒர்க் பண்ணிகிட்டு இருந்திருக்காரு. ஃபேமிலியோட லண்டனுக்கு எல்லாத்தையும் அழைச்சிட்டு போகணும்னு சொல்லிட்டு அங்கே சிட்டிசன்ஷிப் வாங்கிட்டு இங்கே இருந்த அவங்க ஒய்ஃபு ஒரு டாக்டர் எவ்வளோ புனிதமான ஒரு தொழில். அந்த தொழிலை இங்கே ரிட்டர்ன் பண்ணிவிட்டு அங்கே போய் பொழைச்சிக்கலாம், நம்ம ஃபேமிலியோடு போய் செட்டில் ஆகலாம் அப்படின்னு யோசித்து சின்ன 3 குழந்தைங்களோட போயிருக்காங்க. அவங்க கனவு நிறைவேறல. சந்தோஷமாக சிரித்து கடைசி நிமிஷத்தில் செல்ஃபி எடுத்துகிட்டு போயிருக்காங்க. அடுத்த 30 செகண்டில் உயிர் பலியாக போகுதுன்னு அவங்களுக்கு தெரியுமா? இந்த ஃப்ளைட் இந்த அளவுக்கு ஆனதுக்கு காரணம் யார் யோசிச்சு பாருங்கள் கொஞ்சம். இந்த விமானத்தை தயாரித்த நிறுவனம் அது எந்த வகையில் தயாரிச்சிச்சு, அது ஒரு டிஃபால்ட்டான ஒரு விஷயம். இது பைலட்ஸோட கவனக்குறைவா கிடையாது. அவ்வளோ உயிரை காப்பாற்றணும் ஒரு பைலட்டோட வேலை. தான் செத்தாலும் அவ்வளோ பேர் உயிரோட காப்பாற்றணும் தான் யோசிப்பாங்க. ஆக்சுவலி அந்த 2 பேருமே மிகப்பெரிய அளவில் டைம் ஹவர்ஸ் வச்சுருக்காங்க ஃப்ளைட் ட்ராவலிங். அந்த பைலட்ஸ் சத்தியமாக இதை பண்ணியிருக்கவே மாட்டாங்க, அப்படி யோசிச்சுருக்க மாட்டாங்க. கவனக்குறைவு தான் இருக்குது முகமுக பெரிய காரணம். அதாவது கவனக்குறைவு அப்படின்னா பைலட் மட்டுமே அந்த இது பண்ண முடியாது. அங்கே சுற்றி இருக்கிற நபர்கள், ஸ்டாஃப்ஸ், அவங்க ஃப்ளைட் செக் பண்ணியிருக்கணும். ஏதாவது எனி ப்ராப்ளம்ஸ் இருக்கா, ஒரு ஃப்ளைட் இயங்கிறதுக்கு முன்னாடி என்னென்ன பிரச்சனைகள் அந்த ஃப்ளைட்டில் இருக்குது, எதை எப்படி நம்ம இது பண்ணுறது, எப்படி ஹேண்டில் பண்ணுறது. ஏன்னா 240 பேர் பயணிக்கக்கூடிய ஒரு ஃப்ளைட் அப்படின்னா அதில் நம்ம என்னென்ன பயணத்துக்கான வழிபாடு முறைகளை நம்ம என்னென்ன பண்ணியிருக்கணும் யோசிச்சு பாருங்கள் கொஞ்சம். சாதாரண ஒரு விஷயம் கிடையாது. அதாவது ஃபுல்லாக ஃபியூல் இது பண்ணியிருக்கிறதுனால அது போன வேகத்தில் அந்த சொல்கிறாங்க ஏர் கம்ப்ரஸிங் சிஸ்டம் அதில் இருக்குது. அந்த சிஸ்டத்தில் சரியாக ஏர் உள்ளே போயிட்டு வெளில வராததுனால இவ்வளோ ப்ராப்ளம். ஒரு சில வலைத்தளங்களில் சொல்கிறாங்க காகம் இதாக இருக்குது, காகம் ஏதாவது காகம் அதில் போய் இடிச்சிருக்கலாம், ஏதாவது ஒரு பொருள் அதை போய் டிஸ்டர்பன்ஸ் பண்ணியிருக்கலாம், அதனால சப்போஸ் இந்த மாதிரி ஆயிருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சப்போஸ் இது மாதிரி ஆயிருக்கலாம் அப்படின்னு ஒரு காரணங்களை தான் சொல்கிறாங்க ஒழிஞ்சு சரியான ஒரு காரணத்தை யாரும் இது வரைக்கும் கண்டுபிடிக்கல. ஒரு விஷயம் இந்த மாதிரி நடந்தால் தானே நமக்குன்னா பின்வரும் வலி வேதனைகள் இதெல்லாம் இப்போ தானே புரியுது நமக்கு. இதெல்லாம் நடக்கலைன்னா புரியாதுல்ல நமக்கு. எத்தனை பேர் உயிர் சேதமாகிருக்கு. எதுவுமே ஒரு கான்ட்ரிபியூட்டடாக சொல்லணும் அப்படின்னா இந்த உலகத்தில் என்ன நடக்குதுன்னே சொல்ல முடியல. ஆர்சிபி மேட்ச் அந்த க்ரௌடு அன்கண்டிஷனலாக போய் அங்கே 14 பேர் இறந்துருக்காங்க. ஒரு 1 இயருக்கு முன்னாடி ரயிலில் மிகப்பெரிய விபத்து ஆச்சு, அது எல்லாத்துக்குமே தெரியும்.
ஏன் இவ்வளோ கவனக்குறைவாக இந்தியாவில் மட்டும் ஆட்சி நடக்குதா? இல்லை இதில் இவ்வளோ கவனக்குறைவாக அதிகாரிகள் இருக்கிறது எதனாலும் புரியல. ஏன் இவ்வளோ கவனக்குறைவாக இருக்கணும்? யோசிச்சு பாருங்க. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட் ஃபார்ம்டு எ ஹை லெவல் பேனல் டு எக்ஸைன் த கேசஸ் ஆஃப் இன்சிடென்ட். The high-level multi-disciplinary committee headed by the Union Home Secretary will also suggested comprehensive guiltness. இப்போ கில்ட்னஸ் ஆகி என்ன பிரயோஜனம் சொல்லுங்க? கைட்லைன்ஸ் அவங்களோட கைட்லைன்ஸு எல்லாமே வந்துட்டு பின்பற்றி இருக்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம் தான் சொல்லுங்க. அதை ஏன் பின்பற்றலாம்? யோசிச்சு பார்த்தீங்கன்னா, போயிங் நிறுவனம் 787 போயிங் நிறுவனம் ஆல்ரெடி நிறைய பிரச்சனைகளை மாட்டின ஒரு நிறுவனம். ஒருவேளை அந்த நிறுவனத்தோட கவனக்குறைவால் நடந்த ஒரு விஷயமா இருக்குமா? இப்போ எக்ஸாம்பிள், இப்போ எந்த ஒரு பொருளை தயாரித்தாலும் அந்த பொருளுக்கு குவாலிட்டி டிபார்ட்மெண்ட்னு அந்தந்த கம்பெனி செக்டாரில் இருக்கும். அப்போ போயிங் நிறுவனத்தில் குவாலிட்டி செக்டாரில் படித்தவனை தான் வேலைக்கு எடுக்கிறாங்களா, படிக்காதவங்க வேலைக்கு எடுக்கிறாங்களா? இல்லை, குவாலிட்டி டிபார்ட்மெண்ட், அதாவது கியூசி கியூஏன்னு 2 டிபார்ட்மெண்ட் இருக்கும். கியூசி ஃபார் குவாலிட்டி கண்ட்ரோல், அவங்க இங்கே கரெக்டாக இருக்கான்னு பார்த்து கியூஏ டிபார்ட்மெண்ட் குவாலிட்டி ஆடிட்டிங் டிபார்ட்மெண்ட்டுக்கு அனுப்புவாங்க அந்த எந்த ஒரு ப்ராப்பர்ட்டிஸ் பண்ணாலும். அப்படி இந்த 2 டிபார்ட்மெண்ட்டை தாண்டி ஒரு தப்பு வெளில வருது அப்படின்னா அது அந்த நிறுவனம் தான் ஏற்றாகும். நிறுவனத்தோட கவனக்குறைவு தான் இத்தனை பேர் உயிர் போயிருக்கு. ஒரு நாள் யோசிச்சு பாருங்க, ஒரு நாள் இந்த மாதிரி ஆயிருக்கு அப்படிங்கிறது யாரை யோசிச்சு பார்த்தீங்க? ஒரு நாள் கண் முழிச்சு கரெக்டாக செக் பண்ணியிருந்தா, ஒரு நாள் ஒரு இரவு, அது நைட் ஷிஃப்டாக கூட இருக்கட்டும், எதா வேணா இருந்துட்டு போகட்டும், ஏன் இவ்வளோ கவனக்குறைவுன்னு செயல்படுறாங்க? யோசிச்சு பாருங்க. அதாவது போயிங் நிறுவனம் 12 வருஷம் தான் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. நார்மல் நிறுவனம் தான், பழைய நிறுவனம் கூட கிடையாது. ஒரு ஆக்டிவ்ல இருக்கக்கூடிய நிறுவனம் உங்களை நம்பி ஒரு ஆர்டர் கொடுக்குறாங்க, உங்களை நம்பி ஒரு பொருள் வாங்குறாங்கன்னா அந்த தரத்தை நம்ம செக் பண்ணாமல் அப்படி என்ன நீங்கள் இது பண்ணியிருக்கீங்க? யோசிச்சு பாருங்கள். அப்படி நிறுவனத்து மேலே தப்புனா இது ஒரு பிரச்சனை. அப்படி சப்போஸ் பைலட் மேலே தப்புனாலும் பைலட்டை குறைய சொல்ல முடியாது. ஏன்னா இறந்தது பைலட்டும் கூட. கவனக்குறைவால் நடந்த தப்போ, எதனாலும் நடந்த தப்போ, இவ்வளோ பெரிய இன்சிடென்ட், நெஞ்சு பதைக்குது. இவ்வளோ பெரிய இன்சிடென்ட் எப்படி இதெல்லாம் தாங்கிக்கிட்டு எப்படி இவ்வளோ பேர் சாதாரணமாக இருக்காங்க? எனக்கு இன்ன வரைக்கும் கருகி போன உடலுக்கான டிஎன்ஏ எல்லாம் செக்கிங் இன்ன வரைக்கும் போயிட்டு தான் இருக்குது. யாரும் உயிர் பிழைக்கல அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம். அந்த லெவல் ஏ சீட்டில் மட்டும் இருக்கிறவர் மட்டும் உயிர் பிழைச்சிருக்காரு. அவர் சொல்கிறாரு, நான் பிணத்து கூட படுத்து கிடந்தேன், எனக்கு என்ன நடந்துச்சுன்னே தெரில அப்படின்ட்டு இருக்காரு ஒரு ஸ்டேட்மெண்ட். அந்த மனுஷனுக்கு எங்கேயும் லக் இருந்தாலுமே வாழ்க்கையில் இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் நரக வேதனையில் அந்த மனுஷன் இனிமேட்டு வாழணும். அவன் நரக வேதனை வாழ்ந்தாலுமே அவன் படைச்சிருக்கு. ஆனால் 241 பேர் உயிர் போயிருக்கு. அங்கே ஒரு கவர்மெண்ட் இஸ் ஃபண்டமெண்டல் ஆஃப் த கவர்மெண்ட். நான் என்ன கேட்குறேன்னா, ஒரு ஃபண்டமெண்டல் ஃபார் அது அடிப்படை ஃபண்டமெண்டல் ரூல்ஸ்னு ஒன்று இருக்குது. அடிப்படை விதிகள் யார் மீறினா? யோசிச்சு பாருங்கள். நிறுவனமும் இல்லை கவனிக்கக்கூடிய அந்த விமான நிலையத்தில் இருந்த ஸ்டாஃப்ஸா? ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்னு ஒன்று இருக்குது. குடிமகனாக நம்ம ஒவ்வொருத்தரும் கேள்வி கேட்கணும். இது என்னைக்கு நம்ம கேள்வி கேட்டு என்னைக்கு நம்ம ஒரு நல்ல வழிக்கு கொண்டு வரோம் அப்படிங்கிறதுல தான் இருக்குது. ஒவ்வொரு இன்ஸ்டன்ட்டையும் நம்ம ஒரு 2 நாள் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் போட்டு கடந்து போகிறதுனால இங்கே எதுவுமே மாற போகிறது கிடையாது. ஒவ்வொரு விஷயத்தையும் கேள்வி கேட்டுனா அதை மட்டும்தான் மாற்ற முடியும். உங்களுக்கு இதை பற்றி ஒரு கிளாரிட்டி கிடச்சிருக்குன்னு நம்புகிறேன். ஏன்னா இந்த மாதிரி ஒரு உருக்கமான ஒரு விஷயங்கள் நடக்கிறது அப்படிங்கிறது சாத்தியக்கூறுகள் மிகவும் ரொம்ப கஷ்டமான விஷயம்தான். கேட்குறப்பே மனசு கஷ்டமாக இருக்குது. இதுலேருந்து என்ன சொல்கிறது அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை தான் எல்லாத்துக்கும் உருவாக்கியிருக்கு. ஒரு கஷ்ட காலம் அப்படின்னு சொல்லுவாங்க, அதுதான் இங்கே நடந்திருக்கு. இதன் பிறகாவது நம்ம ஒரு நல்ல சுச்சுவேஷனை நம்ம உருவாக்கிக்கணும். நம்ம அரசை நம்ம கேள்வி கேட்டு நல்ல முறையில் நடத்தணும்
அது எல்லாரோட இளைஞர்கள் கையிலும் பொதுமக்கள் கையில் தான் இருக்குது. தப்புனா கேள்வி கேளுங்க. என்ன பண்ணிடுவாங்க யோசிச்சு பாருங்க. சில அசாதாரணமான ஒரு விஷயம், சாதாரணமாக நினச்ச விஷயம் இப்போ இவ்வளோ பெரிய விஷயமா இருக்கு. சென்சிட்டிவ் இஷ்யூ, பிக்கஸ்ட் ஹியூஜ் இஷ்யூ இதுனா கவர்மெண்ட் தான் நல்லபடியாக சரி பண்ணணும். இறந்து போன அத்தனை பேருக்காகவும் நம்ம எல்லாம் பிரார்த்தனை பண்ணிக்குவோம். இனி இந்த மாதிரி நடக்கக்கூடாது அப்படின்னு பிரார்த்தனை பண்ணி இறந்தவங்களோட ஆத்மாவை சாந்தி அடைய நம்ம கடவுளை வேண்டிக்கிறோம். மீண்டும் ஒரு அடுத்த வீடியோவில் சந்திக்கிறவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் அருள். நன்றி.